ஓடை நன்மனதை ஒன்றில் அன்பே அழகிய அம்பே வீடு இந்த மேனிய தென்றலும் கனியை கனிய பசுதோல மயிலும் லட்சச்சுவை மரகத மணி ஆணிக்க சுவனை மண்பக வீடு இந்த ராமனுக்கு தோன்றியது. ஆனாலும் தமிழை உன்னை தமிழேன் அளவுதுலை இன்பம் வேறென்று சொல்லும் இல்லை என்று தமிழ் தாய் வடையின் உரையை தொடங்கிய சமூகத்தின் வாழ்க்கை முயற்சிகளை தலைமுறை தலைமுறையாக கட்டுவதே கலாச்சாரம். இது சமூகத்தின் அடையாளம். பண்பாடு என்பது முனைகளில் பெறப்பட்ட நிலவு சின்னங்கள், மொழி, நம்பிக்கைகள், சடங்குகள், கலைகள், விழாக்கள் ஆகும். ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் இன்று வரை தாங்கி நிற்பவை கிராமங்கள். எனவே கிராமங்களே கலாச்சார பண்பாட்டின் அடையாளம் என்னும் தலைப்பில் பேசி வந்துள்ளேன். கிராம பண்பாட்டில் மிக சிறப்பு வாய்ந்தது உறவு முறை. கூடி வாழும் கூட்டு குடும்ப வாழ்க்கை. அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி என சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றும் கூட்டு குடும்ப வாழ்க்கை கிராமங்களில் உள்ளது. ஊரில் உள்ள அனைவரையும் உறவுமுறை சொல்லி அழைப்பது கிராமங்களில் தான். கிராமத்து வீடுகளில் அடையாளமாக திகழ்பவை திண்ணைகள் சாணத்தால் வெளியப்பட்டு குளிர்ச்சியாக இருக்கும். ஓய்வெடுக்கும் கிராமத்து கதைகள் பரிமாறப்படும் இடமாக இருந்தது. கிராமத்து திருவிழாக்கள் கலாச்சாரத்தின் உயிர் நாடி. கிராமத்து திருவிழாக்கள் தை முதல் வைகாசி வரை ஒவ்வொரு பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. கிராமத்து திருவிழாவை சார்ந்த விளையாட்டுகள் பொங்கல் விழா, குதிரை எடுப்பு, தேரோட்டம், முளைப்பாரி எடுத்தல், கம்பம் நடுதல், படுகளம் எடுக்குதல், மயான கொள்ளை, ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, உரியல், குதிரை பந்தயம், மாட்டு பந்தயம், கிடா சண்டை, சேவல் தட்டு என சொல்லிக்கொண்டே போகலாம். ஓடியாடி விளையாடாமல் தொலைபேசியிலே காலம் கற்கும் உங்களுக்கு கிராமத்து விளையாட்டுகளை கூறுகிறேன் கேளுங்கள். கபடி, கோகோ, பாண்டியாட்டம், பல்லாங்குழி, தாயம், ஆட்டுப்புள்ளி ஆட்டம், சதுரங்கம், பச்சை குதிரை, கிட்டிப்புல், பம்பரம் விடுதல், கண்ணாமூச்சி, கல்லாமண், நொங்கு வண்டி, காட்டாடி விடுதல், சொப்பு ஜாம விளையாட்டு, கூட்டாஞ்சோறு, கள்ளன் போலீஸ், கோழி குண்டு, தட்டால் பிடித்தல். தட்டால் பிடித்தல் விளையாட்டா என தோணுகிறதா? கிராமத்து சிறுவர்களுக்கு தட்டால் பிடித்தல் சர்வ சாதாரணம் என சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டுப்புற கதைகளை கட்டி காக்கும் கிராமங்கள். மண்மனம் வீசும் பாரம்பரிய விளையாட்டுகள். கரகாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொங்கலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், தோல்பவை கூட்டு, தெருக்கூத்து என சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியாக சிறு கவிதையுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அதிகாலை தேவர் சட்டம், சாணமிட்ட வாசல்கள், பசுமையான வயல்வெளிகள், இழைப்பை நெற்கும் உள்ளவர்கள், நெற்பயிரின் சிரிப்பு, பருந்தம் பண்பு, வெப்பமர காற்று, மண்பானை சோறு, வேறு என்ன இருக்கு நகரத்தில் வாழ்வில் கிடைக்காத பேரு? வேறு என்ன இருக்கு நகரத்தில் வாழ்வில் கிடைக்காத பேரு? கிராமங்களே கலாச்சார பண்பாட்டின் அடையாளம். தமிழை நேசிக்கும் தமிழ் மாணவி தான். நன்றி. வெரி குட்ரா.